எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவார் திருவடிகளை போற்றி. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனி குற்றம் தீர்த்த நன்மையை விளைவிக்கும் என்றால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி நாம் வாழ்வோம். இதிகாசங்கள் தெரிந்ததும் தெரியாததும். இறுதியாக அர்ஜுனனின் காண்டீபம் என்ன ஆனது? வியாச பகவான் கூறுகிறார், ஓ மன்னா ஜனமேஜயா, தனஞ்சயன் பெரும் மதிப்புமிக்க பொருட்களில் ஒருவனுக்குள்ள பேராசையின் மூலம் ஏற்கப்பட்டவனாக தன்னுடைய தெய்வீக வில்லான காண்டீபத்தையும் வற்றாதவையான தண்ணீரு அம்புரா துணிகளையும் கைவிடாமல் இருந்தான். அக்னி தேவன் தங்களுக்கு முன்னால் ஒரு மலையென நிற்பதை பாண்டவர்கள் கண்டார்கள். அவர்களுடைய வழியை அடைத்த அந்த அக்னி தேவன் உடல் கொண்ட வடிவத்துடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். 7 தழல்களை கொண்ட அந்த நெருப்பின் தேவன் பாண்டவர்களிடம், பாண்டுவின் வீர மகன்களே, என்னை நெருப்பின் தேவனாக அக்னி தேவனாக அறிவீராக. ஓ வலிமைமிக்க கரங்களை கொண்ட யுதிஷ்டிரா, ஓ பகைவரை எரிப்பவனான பீமசேனா, அர்ஜுனா, ஓ பெரும் துணிவுமிக்க இரட்டையர்களே, நான் சொல்வதை கேட்பீராக. குருகுலத்தின் முதன்மை ஆனவர்களே, நானே நெருப்பின் தேவன். அர்ஜுனன் மற்றும் நாராயணின் பலத்தாலும் என்னாலும் காண்டவ காடு எரிக்கப்பட்டது. உன் தம்பியான பல்குணன், அதாவது அர்ஜுனன், உயர்ந்த ஆயுதமான காண்டீபத்தை கைவிட்ட பிறகு காட்டிற்கு செல்லட்டும். இவனுக்கு இனியும் இதற்கான தேவை ஏதும் இல்லை. உயர் ஆன்ம கிருஷ்ணனுடைய மதிப்புமிக்க சக்கரம் உலகில் இருந்து மறைந்து போனது. மீண்டும் வேலை வரும்போது அது அவனது கைகளுக்கு திரும்பும். வில்களில் முதன்மையான இந்த காண்டீபம் பார்த்தனின் பயன்பாட்டுக்காக வர்ணனிடம் இருந்து என்னால் அடையப்பட்டதாகும். அதை நான் வர்ணனுக்கே கொடுக்க வேண்டும் என்றான் அக்னி தேவன். இதன் பேரில் அந்த தேவன் சொல்வதை செய்யுமாறு சகோதரர்கள் அனைவரும் அர்ஜுனனை தூண்டினர். அப்போது அர்ஜுனன் வில்லையும் காண்டீபத்தையும் வற்றாதவையான 2 அம்பரா தோணிகளையும் கடலின் நீருக்குள் வீசினான். அதன் பிறகு, ஓ பாரத குலத்தின் தலைவா ஜனமேஜயா, நெருப்பின் தேவன் அங்கேயே அப்போதே மறைந்து போனான். பாண்டுவின் வீர மகன்கள் அதன் பிறகு தெற்கு நோக்கி தங்கள் முகங்களை திருப்பியவர்களாக சென்றார்கள். அதன் பிறகு அந்த பாரத இளவரசர்கள் உப்பு கடலின் வடக்கு கரையில் தென்மேற்காக சென்றார்கள். பிறகு மேற்கு நோக்கி திரும்பிய அவர்கள் பெருங்கடலால் மறைக்கப்பட்ட துவாரகா நகரத்தை கண்டார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.